அண்மைச் செய்தி. 100 நாள் வேலை திட்டத்தை மீட்க தமிழ்நாட்டில் 389 இடங்களில் விவசாய கூலி தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றதாகவும், இது தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்கும் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கான குரல் என்பதை ஆட்சியாளர்கள் உணர வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெபர்சன். விவரங்களை பகிரலாம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும், அதில் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு திட்டம் என்ற பெயரையும் மீண்டும் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 389 இடங்கள்ல போராட்டங்களானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இன்று நடத்தக்கூடிய இந்த போராட்டத்துல இந்திய கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சியினரும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய கூட்டணியில் பங்கேற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ், திமுக தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி என அனைத்து கட்சியினரும் ஆங்காங்கே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது தமிழக முதலமைச்சர் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் தங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்துக் கொள்வதற்காக தமிழகம் முழுவதும் இன்று 389 இடங்கள்ல 2 ஆர்ப்பாட்டத்தில் இந்த கூலி விவசாய தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டிலிருந்து ஒலிக்கும் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்கான குரல் என்பதை அண்ணல் காந்தியின் மீது வெறுப்புணர்வோடு செயல்படும் மத்திய பாஜக ஆட்சியாளர்கள் உணர வேண்டும், ஏழைகளின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்து அந்த பதிவை அவர் இட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெபர்சன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.